பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். பூஜா குட்டி, நம்ம எங்க போறோம்? கோயம்புத்தூர் போறோம். இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை பார்த்துட்டு, மாடு மாதிரி வேலை பார்த்துட்டு. புல்லு கொடுத்தாங்களா சாப்பிடுறதுக்கு? புல்லு தந்தாவாது கொஞ்சம் எனர்ஜி இருக்கும். இதுவும் ஒண்ணுமே தரல. காஞ்சி போன ஒரு பிரெட். அது மாடு போயிட்டு எங்க வீட்டு நாய் கூட சாப்பிடாது. அதை நான் சாப்பிட்டேன். பயங்கர வேலை இன்னைக்கு. எங்க ட்ரெயின் மூவ் ஆயிருச்சு. ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம் டு கோயம்புத்தூர். நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். எங்கள் ரூம் காமிக்கவா? என்னோட அதே க்ரீம்ஸோட அவங்களுக்கு டடங் டடங். எப்படி இருக்கு ரூமு? நைஸ். நீங்க தான் சொல்லணும். திஸ் இஸ் மை செலக்ஷன். சூப்பர். வாஷ்ரூம் நல்லா இருக்குல்ல? அது காமிக்கிறேன். சின்ன இடத்துல நல்ல செப்பரேஷன் இருக்கு. இது பாத் ஏரியா, இதெல்லாம் ட்ரை ஏரியா. இது வெட்டி ஏரியா. ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்கிறதுனால அப்படி இருக்கு. இனி ஒரு 5 நிமிஷம் கழிச்சா எல்லா இடம் வெட்டாக்கி வச்சிருவா நம்ம ஹீரோயின். நாங்கள் கிளம்பி எங்கே போகிறோம்? ப்ரூக் ஃபீல்டு மால். அங்கே போய் பார்ப்போமா? பூஜா குட்டி கிளம்பி டாக்ஸிக்காக வெயிட் பண்ணுறா. நாங்கள் ப்ரூக் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோம். வந்த உடனே உள்ளது இப்படி தான். இதுதான் என்ட்ரன்ஸ். இது வழி தான் வந்தோம். பூஜா குட்டி வெப்சைட்டுக்குள்ளே போயிருக்கா. நானும் பின்னாடியே போகிறேன். வெளியே வந்துட்டோம். அடுத்தது பேண்டலூன்ஸ். ட்ரிவாண்ட்ரத்தை விட இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதனால எல்லா இடமும் சும்மா பார்ப்போம் அப்படின்னு நினச்சோம். செட் தோசை வடகரி இது ட்ரிவாண்ட்ரத்தில் கிடைக்காது. அதனால இங்கே இது வாங்கியிருக்கேன். இது வந்து மதுரா மஷ்ரூம். இது கலக்கி. பசிச்சுட்டு ரொம்ப. என்னது அது? மதுரா மஷ்ரூம். ஒரு கலக்கி உள்ள வீட்டு இன்னும் செட் தோசை உள்ள போயிட்டு இருக்கு. இது இன்னொரு ஐட்டம் வளர்ந்துட்டு இருக்கு. இது வந்து கீ பொடி சிக்கன். நல்லா இல்லையா? எப்படி இருக்கு? மாலோட ஃபுல் வியூ. கீழே ஆஸ் யூஷுவல் ட்ரெயின். எல்லா மால்லையும் இந்த ட்ரெயின் இருக்கும். இங்கே ஸ்னோ ஃபேண்டசி இருக்கு. ஆனால் நாங்கள் உள்ளே போகல, நேரமாச்சு. இன்னைக்கு பூஜா குட்டியோட அட்டையர் பார்க்குறீங்களா? எனக்கு பூஜா குட்டி ஓணத்துக்கு வாங்கி கொடுத்த சாரீ இது. பூஜா குட்டி பாருங்க, இப்படி சாரீலாம் கட்டிட்டு எங்கே கிளம்பிட்டோன்னு தானே பார்க்குறீங்க. கோயம்புத்தூரில் என்னோட தங்கச்சி சுபாவோட மருமகள் இந்து அபிஷேக்கு வளகாப்பு, அதுக்காக போயிட்டுருக்கோம். இவங்களுக்கும் அபி அண்ட் இந்து விளாக்ஸ்ன்னு ஒரு ட்ராவல் விளாக் இருக்குது. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பிரியாணி, இது மல்லி ரைஸு, புளியோதரை. எது நல்லா இருக்கு? நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் வந்து லூலு மால் பக்கம். அதனால சாயந்தரமாக லூலு மால் ஒன்று போயிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சோம். இங்கே உள்ள லுலு வந்து லுலு மாத்திரம் இல்லை, இதுக்குள்ளேயே ராம்ராஜ் இருக்குது, மினிசோ இருக்குது. அப்படி ஒரு கேட்டட் ஏரியாக்குள்ளே இவ்வளவும் இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். முன்னாடி கார்டனில் அழகாக பூ இருக்குது. கொண்டு எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. இது ரியல் செடி தான். ஆனால் அதை விட அழகான ஒரு பூ இங்கே இருக்கு. நானா இங்கே லுலு ஹைப்பர் மார்க்கெட் மட்டும்தான். ஆனால் இந்த காம்பவுண்டுக்குள்ளே வெஸ்ட் சைடு, ஸ்டார்பக்ஸ் அப்படிலாம் இருக்குது. அட்லாஸ்ட் நம்ம கோயம்புத்தூர் ரூம் வெக்கேட் பண்ணி வெளியே போகிறோம். ரூம் டூர் காமிச்சிங்களா? ஆமாம், ஃபர்ஸ்ட் வந்தோடனே காமிச்சிட்டு உடனே போகிறது இல்லை. இப்போ மணி 2 மணி தான் ஆகுது. ரூம் வெக்கேட் பண்ணி லக்கேஜ்லாம் கீழே வச்சுட்டு இனி ஒரு மால் கூட இருக்குது. அதுக்கு போயிட்டு நைட்டு தான் எங்களுக்கு ட்ரெயின். வெக்கேட் பண்ணி வெளியே போகிறோம். எங்கள் ரூமுக்கு வெளியிலேருந்து பார்க்குற வியூ இதுதான். ரோடு. இந்த பாலம் வந்து இப்போ புதுசாக பாலம் கட்டிகிட்டு இருக்காங்களா இல்லைன்னா வேறு மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா தெரியல. மேலே அடைச்சி வச்சுருக்காங்க. குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல். இது பெரிய ஹாஸ்பிட்டல். பூஜா குட்டி சொன்னது அம்மாவை கூப்பிட்டு போகிறதுனால முன்னாடி எங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கோ அங்கே தான் ரூம் போடணும் அப்படின்னு சொல்லி இது போட்டிருக்கா. ரோசோன்னு ஒரு மாலுக்கு வந்திருக்கோம். இது காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே நல்லா இருக்குது. H&Mக்குள்ளே போகிறோம். ட்ரிவாண்ட்ரத்தில் H&M இல்லை. இது மாலோட இன்னொரு பாகம். இது இன்னொரு வியூ. அல்ல மேலே லோட்டஸ் தொங்குது. அடுத்து இங்கே பேண்டலூன்ஸு.
இப்படியே வந்தா இது ஒரு ஸ்கொயர். மார்க் அண்ட் ஸ்பென்சர் இன்னொரு காரியம் காமிச்சாரு பாருங்க, நம்ம எம்ஓடியில் இருக்க அதே லண்டன் பஸ். இது ஒரு வியூ. இது எல்லாமே வேற வேற வியூ. எல்லா இடத்துலையுமே இந்த லோட்டஸ் தொங்குது. இந்த மாலில் எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கு. இதோட முடிவுன்னு பார்த்தா இதுக்கு இந்த பக்கமும் அதே மாதிரி இருக்கு. மேலே லோட்டஸ் தொங்க விட்டு அப்படி இருக்கு. அடுத்து லோட்டஸ் தொங்குது பாருங்க. போகிற இடம் நம்ம குடும்ப வீடு, வெஸ்ட் சைடு. நேற்று குடும்ப வீட்டில இருந்து எடுத்த ட்ரெஸ் தான் இது. கீழே உள்ள ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இனி மேலே போகிறோம். இங்கே மேலே வந்த உடனே இது நம்ம ஏரியா. இங்கே வந்து எங்கே பார்த்தாலும் லோட்டஸ் தான் இருக்கு. லோட்டஸ் பக்கத்துல இருந்து பாப்போமா? இதுக்குள்ள ஹாரர் மூவி நடக்குதுன்னு நினைக்கிறேன். பயங்கர சவுண்டா இருக்கு. இது அடுத்த வியூ. அது எல்லாம் ஃபுட் கவுண்டர்ஸ் இல்லை, ஸ்மூச்சோ, பர்கர் கிங், டெசர்ட்ஸ், ஹரி பவனம் நேற்று நம்ம சாப்பிட்டோம்ல அதே ஹோட்டல் இங்கேயும் இருக்கு. ஆஸ் யூஷுவல் பீஸா ஹட்டு, KFC அப்படி. இதில் நல்ல கிரீன் கலர் பலூன் கட்டியிருக்காங்க, அழகா இருக்கு. இந்த கடைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இதனோட பேர் என்னன்னு வாசிச்சு சொல்லுங்க. எங்க வீட்டுல என்னோட புத்திரி ஒருத்தி இருக்கா. அவகிட்ட கேட்டா அவ அழகா வாசிப்பா. சொல்லுங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல UN அப்படின்னு எழுதியிருக்கு. அப்ப நம்ம அப்படின்லாம் வாசிக்க முடியாதனால UN வாசிச்சுட்டு, செகண்ட் லைன்ல லிமிட், தேர்ட் லைன்ல ED. அப்ப பஞ்சு ஒரு நாள் ஸ்கூல்ல படிக்கும் போது பிக் பண்ணதுக்கு பக்கத்துல இந்த கடை இருக்கு. அப்போ நான் சொன்னேன் பிக் பஸார் வாசல் கிட்டதான் அந்த கடை. அப்போ நான் சொன்னேன் பிக் பஸார் வாசல் இல்லை, இது புது கடை, UN லிமிட் ED. அந்த கடை முன்னாடி வாடு. லாஸ்ட் இவ பார்த்து இவ பட்டம் மொத்தம் ரவுண்ட் அடிச்சுட்டு கிடைக்கல. இல்லையா லாஸ்ட் UN லிமிட் ED வந்து அன்லிமிட்டட். அது அவங்க பிரச்சனையாக இப்படி அடைச்சு போடுறாங்க. ஆமா ஆமா ஆமா, ஃபுல்லா எழுத வேண்டாம். ஆமா, இப்போ இங்க எல்லாம் இந்தியன் ஃபேரன், கலர் ப்ளஸ் அதெல்லாம் ஒத்த லைன்ல. ஆமா ஆமா ஆமா, எழுதினவங்க தப்பு தான், நம்ம வாசிச்சவங்க தப்பு இல்ல. என்ன தெரிஞ்ச எல்லாரும் இப்ப இந்த கடை கட்டி வரும்போது UN லிமிட் ED தான் கூப்பிடுவாங்க. ஆமா, அந்த கடைக்கு நம்மளால ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். மினிசோக்குள்ள பூஜா குட்டி போயிருக்கா. அவ ஒண்ணு எடுக்கவும் மாட்டா, வரவும் மாட்டா. நான் வெளியில இப்படியே நிக்கிறேன், காவல் காத்துட்டு இருக்கேன். பூஜா குட்டி KFCல இருந்து ஃபயரி கிரில் வாங்கியிருக்கா. இந்த மாலில் புதுசாக பார்த்தது என்ன தெரியுமா? இந்த ஃபேன், பெரிய ஃபேன். எங்களோட லஞ்ச் பார்க்குறீங்களா? பரோட்டா சால்னா எனக்கு, பூஜா குட்டிக்கு கலக்கி, KFC சிக்கன் அண்ட் சங்கரா மீன். எல்லாரும் நினைப்பாங்க இவ்வளோ சாப்பிடவும், அதுக்கப்புறம் குண்டாயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிடவே மாட்டேன், குண்டாறேன்னு சொல்லுவாங்க. எப்பயாவது இதுமாரி சாப்பிடுவேன். ஆமாம் ஆமாம், இப்படி கிடைக்கும் போது சாப்பிடணும். சாப்பாடு நாளெல்லாம் ஒன்றும் குண்டாகாது. கோயம்புத்தூர்லாம் போயிட்டு சாந்தி நிவாஸ்க்கு சேஃபாக வந்து சேர்ந்துட்டோம். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் பார்ப்போமா? தேங்க்யூ.